ஐசக்கா ஐசக்கா எனக்கு ஒன்று ஆர்டர் போட சொன்னேன்ல அது மட்டும் போட மாட்டே. உனக்கு மட்டும் என்னென்ன ஆர்டர் போடுற? இரு அம்மா கிட்ட சொல்கிறேன். ஆர்டர் நீ போட்டுட்டு இருக்க பவி. உனக்கு இது தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டேன். நான் ஆர்டர் போடுறேன் ஏதோ பண்ணுறேன். நீ ஏன்டி அம்மா கிட்ட சொல்கிற? இங்கே பாரு, காலேஜ் போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் தேவைப்படுது தெரியுமா? எவ்வளோ குர்த்திஸ் தேவைப்படுது தெரியுமா? சுடிதார் எல்லாமே பழசாயிட்டு. அப்புறம் எனக்கு புதுசாக வேணும்ல. அப்புறம் நான் எப்படி எதை காலேஜ் போட்டு போகிறது? நீ இதெல்லாம் அம்மா சொல்லிட்டு இருந்தா தேவையில்லாத விஷயம் பார்த்துக்கோ. அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பேசாட்டுக்கு அமைதியாக ஒரு மூவரமாக உட்காரு. எனக்கு தேவையானதை நான் போடுறேன். தேவையில்லாதது அது இதுலாம் நான் என்றைக்கும் ஆர்டர்லாம் போட மாட்டேன். புரியுதா? உன் வேலையை பாரு. ரொம்ப பேசாத ஐசக்கா. அதுக்கு என்ன எத்தனை டாப் போட்ட? இப்போ மட்டுமே 2 போட்டியா? போன மாதம் தானே 2 வாங்க. போன மாதம் வாங்கினேன் தான். அந்த டாப்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு நல்லா இல்லை. இப்போ காலேஜ் வேறு நீவா போகிறேன்ல. காலேஜிலலாம் பார்த்தா பிள்ளைங்களாம் எப்படி எப்படி போட்டு வருதுங்க தெரியுமா? அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் அழகழகாக இருக்குடி. சுடிதார்லாம் எங்கே தான் எடுப்பாங்கன்னே தெரியல வயசுப்பாவே. அவ்வளோ அழகாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம போடுற சுடிதார்லாம் ஒரு சுடிதாருங்கிற மாதிரி இருக்குது. குர்த்திஸ்லாம் அவ்வளோ அழகழகாக போடுதுங்க. சூப்பராக இருக்குது டிசைனாக. ஆமாம், அதனால தான் அக்காவை 2 வாங்கிக்கலான்னு நினச்சிட்டேன். இதெல்லாம் இப்போ அம்மாட்ட சொல்லிகிட்டு இருக்காத. நான் அம்மாட்ட நானே சொல்லிக்கிடுவேன். அம்மா தான் அப்புறம் காசு கொடுக்கணும் நமக்கு. அப்புறம் சொல்ல மறப்பேனா என்ன? சொல்லுவா. எப்போ பார்த்தாலும் ஆர்டர் போடுற. அப்புறம் இன்னொரு பேக் ஒன்று ஆர்டர் போட்டிருக்க தானே? இல்லடி, சும்மா ஆட் பண்ணி தாண்டி வச்சுருக்கேன் கார்ட்டில். நான் எதுவுமே போடலை இன்னும். நான் டாப் மட்டும் தான் போட்டிருக்கேன். நீ தேவையில்லாமல் அது போட்டிருக்கேன் இது போட்டிருக்கேன்னு சொல்லாத சரியா? உடனே அடுத்து செப்பல் சொல்லுவேன். செப்பலும் நான் வாங்கலாம் கிடையாது. கார்ட்டில் தனியாக போட்டு ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். உடனே நான் வாங்கிட்டேன்னு கூட சொன்னாலும் சொல்லிடுவேன். நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. எனக்கு எதுவுமே நீ ஆர்டர் போட மாட்டேங்கிற. எனக்கு டிஷர்ட் தானே வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி கேட்குறேன். சரி, வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி கேட்குறேன்ல, அதுக்காக வச்சும் கொஞ்சம் பார்த்து நல்லதாக எடுத்து கொடுக்கலாம்ல. அதுவும் இல்லை, அதுவும் பண்ண மாட்டேங்கிற. சரி, ஒரு டிஷர்ட்டாவது போடு. இங்கே பாரு பவி, ஏற்கனவே 3-4 டிஷர்ட் வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் போட்டு முதல்ல கிளி. அப்புறமா உனக்கு அக்கா ஒரு நாளைக்கு உனக்கு போட்டு தரேன் சரியா? இல்லை இல்லை, எனக்கு தெரியும் நீ என்கிட்ட நல்லா போய் சொல்லுற. நீ போட மாட்ட. போடணும் அப்படின்னா உனக்கு மட்டும் நல்லா ஜாலியாக போட்டுக்குவ. எனக்கெல்லாம் நீ போட்டு தர மாட்டேன். எனக்கு தெரியும்டி உன்னோட வேலை என்னன்னு. போய் மட்டும் சொல்லாத. எம்மா இங்கே வா, ஏன் ஒரு நிமிஷம். என்ன ஆயிசு? பவி எதுக்கு கத்துது? ஏய் என்னடி? அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பாரு கொஞ்சம். என்ன பண்றா? ஃபோன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஃபோன்ல தாமா? ஃபோன்ல என்ன பண்ணுதுன்னு பாரு. ஃபோன்ல என்னத்த பண்றா? என்னத்தையாவது பாப்பா என்னமோ பண்ணவா? அது என்னடி பார்க்க சொல்ற? நான் பார்த்து என்ன பண்ண? நீ பார்த்து என்ன பண்ணவ? இந்த பிள்ளைக்கு போன மாசம் தானே 2 சுடிதார் எடுத்து கொடுத்தேன். ஆமா, இப்போ என்னமோ 2 சுடிதார் ஆர்டர் போட்டுட்டு இருக்கு. அக்காளா? எடுத்துட்டு போட்டு விடு. அக்காளுக்கு காலேஜ் போட்டு போவ எல்லாம் ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைக்கு நல்லா இல்லை. பிள்ளை அப்புறம் போடுறது இல்லையா? ஏம்மா நீ போட்டுக்க. நல்ல ஊதா கலரும் நல்ல இந்த ரோஸு பால் ரோஸ் கலர்லையும் போடுன்னு. சரிம்மா. சேம் அதே தான், அதே கலரில் தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். நீ சொன்ன பற்றி அந்த கலரில் தான் போட்டிருக்கேன். மாற்றிலாம் போடலம்மா, அழகாக இருக்கு. சரிம்மா சரிம்மா, அந்த கலர் தானே உனக்கு. ஏன்னா அதுதான் அழகாக எடுப்பாக இருக்குமா, அதனால தான் அம்மா அந்த கலர்லேயே போட சொன்னேன். நல்லா இருக்கும் பார்த்துக்க உனக்கு. என்னது? என்னடி பவி? சரி, இந்த வேலையெல்லாம் நீ தான் பார்த்தியா? அவள் உனக்கிட்ட தான் ஆர்டர் போட்டுட்டு இருக்காளா என்ன? உடனே போடுன்ட்ட. நான் ஏதாவது அம்மா அக்காவை அதை போட்டு சொல்லுமா, அக்காட்ட அதை இதுக்கு கேட்டா வேணா. உனக்கு என்ன இப்போவே? உனக்கு என்ன இதெல்லாம் வாங்கணுமா? உனக்கு என்ன இதெல்லாம் ஆர்டர் போட்டு தான் வாங்கணுமா? அப்படி இப்படின்னு அது இது வாங்க வேணான்னு என்னது பண்ணி விட்ருவேன். அவளை மட்டும் வாங்கிக்கோமா, அந்த கலர் வாங்குமா, இந்த கலர் வாங்குமான்னு அவளுக்கு நல்லா ஜாலியாக சொல்கிறேன். சரியான ஆளுதாம்மா நீ. மா அப்படியெல்லாம் இருக்காதுன்னா மூஞ்சிய பாரு, மூஞ்சிய எப்படி இருக்காவ? நல்லா தான் இருக்காவ. வந்துட்டா இப்படி இருக்காத அப்படி இருக்காதன்ட்டு போடி. இப்போவும் நான் சொல்கிறேன், உனக்கு என்ன கேட்குது? அவள் பிள்ளை காலேஜ் போகிறவ, அவளுக்கு சுடிதாரில் தேவை தான் படுது. அவள் அப்புறம் வாங்குறது இல்லையா? அவரை பின்னத்தை எண்ணத்தை போட்டுட்டு போவா. அதுக்கு வாங்கி தானே ஆகணும். அவளுக்கு வாங்கினா உனக்கு என்னவா? வந்துட்டா இடையில எனக்கு என்னன்னு. அப்போ எனக்கு உனக்கு இல்லை.
எனக்கு இல்லையா? அப்ப எதுவுமே கிடையாதா? உன்னை நீனு அக்கா மாதிரி காலேஜ் போகும்போது உனக்கு என்னென்ன வேணுமோ அம்மா வாங்கி தரேன்னா, இப்போ பேசாம இரு. எப்போ பார்த்தா அவளோட போட்டி போட்டுட்டு அவளோட பிரச்சனை பண்ணிட்டு என்னை கூப்பிட்டுட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியாது உனக்கெல்லாம். சரியா? ஐசே, நீ போட்டுட்டில்ல, அவங்ககிட்ட முன்னாடி ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்படித்தான் ஓவராக பண்ணிட்டு இருப்பான். நீ வீட்டுக்குள்ளே போத்தான் பார்க்கறது பேர் குண்டு மொழியை வச்சுக்கிட்டு ஆளும் மண்டையும். ஐசே, நீ வீட்டுக்குள்ளே போத்தான். ஓ, சரியான ஆள் தான். அவளை உடனே வீட்டுக்குள்ளே போக சொல்றியா? மா, அப்பெல்லாம் இருக்காத மணி. ஒரு மகளை நல்ல பிள்ளை மாதிரி நல்லா வச்சுக்கிற, என்னையே இவ்வளோ கஷ்டப்படுத்துறல்ல, இவ்வளோ மோசமாக இருக்கல்ல. சே, இப்படி இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. நினைக்காட்டி போ, யார் வேணான்னா போடி. அதேன் நினைக்கலன்ட்டு வாழ்ந்துட்டான். மாமா விடுமா, சின்ன பிள்ளை வேலைச்சு போட்டோம். திட்டாத போயிட்டு பாவம். ஆமாங்கிறேன். உள்ள என்னடி பண்ற? பார்த்தா தெரியல, உட்காந்துதான் இருக்கேன். என்ன என் வீட்டு பக்கம் காத்தடிக்குது? இதுவும் என் மயம் வீடு தானே, என்ன வரக்கூடாதா? வரலாம் உட்காரு. அப்புறம் ஏன் இழுக்கிற? சரியாத்தா, நான் என்னத்துக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இப்படி இழுக்கிற ஓ வீட்டிலலாம் நான் கிளம்புறேன். ஆமாம், உனக்கு பிடிக்கிறவள நான் வந்தது, நான் என்னத்துக்கு இங்கே நல்லா உட்காரணும்? போயிட்டு வரேன். ரொம்ப தான் கோவம் கோச்சுக்குவா. எங்கே போற? அப்படி உட்காரு. இதை முதவே நீ சொல்லணும். ஏன் வந்தங்கிற மாதிரியில ஒரு மாதிரி இழுக்கிற? அப்படி பிடிக்கலன்னா சொல்லிடு, நான் கிளம்புறேன். என்னத்துக்கு அப்புறங்க நான் உட்காந்துக்கிட்டு? சரி, ரொம்ப பண்ணாத என்ன பெரியத்த, உட்காரு. ஆமாம், ரொம்ப சலிச்சுக்குவேன். ஏதோ வந்துட்டு நினச்சத்த ஆரம்பரை உட்காந்து பேசிட்டு போன்ட்டு வந்த உடனே ஒரு மாதிரி என்னத்துக்குடி வந்தாங்கிற மாதிரி என்னை விரட்டுற மாதிரியே பார்க்குறியேடி. அப்படி நான் என்னடி பண்ணிவிட்டே விரட்டுற மாதிரி பார்க்குறேன்? வேறு உனக்கு அந்த மல்லியாளுக்கு தான் செட் ஆகும். நான் ஏதாவது பேசி விடுவேன், நீ கோச்சுக்கிட்டு ஓடுவ. உனக்கு எனக்கும் செட் ஆகாது. என்ன தேவையில்லாமல் வம்பு இழுக்காமல் பேசாமல் வந்தியா இருந்தியான்னு போ. ஆமாம் மல்லியா அந்த மல்லியாவை பேசாத. ஆமாம், ஏன் நீனும் அவளுந்தே ஒரே பாச பிணைப்பா அப்படி இப்படின்னு இருப்பிய? ரொம்ப சலிச்சுக்கிட்டு சொல்கிற. அப்படி என்ன பண்ணிவிட்டாளா? அவளை பற்றி எனக்கு தாண்டி தெரியும்ல. அவள் முன்ன மாதிரி கிடையாது. என்னடா இது, அவளை வீட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருப்ப, இப்போ என்னடானா அவளை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க? நம்பவே முடியலையே உன்னோட கதை என்னன்னு. அவளை திட்டுற அளவுக்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? மாமியாளோட சேர்ந்துக்கிட்டு என்னை அன்னைக்கு பிடிச்சி அடிச்சிட்டாளுகடி. ஏன் கேட்குற இந்த கதையை? அத்த சொல்கிறேன். மாமியாவோடவா? அந்த மல்லிகாவா? அவளை 2 பேரும் பண்ணுற கூத்தனெல்லாம் பார்க்க சைக்கிள தெரியுமா? அவகிட்ட குழம்பு வாங்கலையாண்டி, அருவிக்கிட்ட வாங்கிட்டேனா அதுக்கு இன்னும் அந்த பாடு. எனக்கே கடுப்பாக வந்து போச்சு. போங்கடி, உங்கள் வீட்டு பக்கமே இனிமேல் வரவே மாட்டேன்னு கோச்சிக்கிட்டு வந்துட்டேன். பணியாரத்தை சுட்டு வச்சுக்கிட்டு வந்தா மறுநாள். நான் என்னத்துக்கு எடுப்பேன்? நான் அவளை இத்து போனவளா? மரியாதையே ஓடி எதையும் நான் தொட முடியாதுன்னு நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். அவள் நின்றுக்கிட்டே இருந்துவிட்டு அப்புறம் நடிக்கிறதுக்கு வந்தபடி எனக்கு தெரியல அவளை பற்றி தின்னாங்க. நல்லவன்னு நானும் நினச்சிக்கிட்டு தெரிஞ்சிக்க முடியல. இப்போ தானே தெரியுது அவளோட கூறுவார் என்னன்னு. ஐயோ அத்தை, அவள் சரியான ஆளு. என்ன பெரிய பத்தா, என்னடி இரும்பு, உன் மாவன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான். நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கனா? உன் மாமியா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கனா? என்னடி கேள்வி கேட்குற? வந்தே உன் மாமியாவும் நானும் ஒரு பேசிக்கிட்டு இருக்க. நல்லா மல்லிகாக்காவை வறுத்துக்கிட்டு இருக்க. என்னத்த வறுக்கிறாங்க? பொய்யா சொல்றேன்? அவ செஞ்சதெல்லாம் உண்மையை தான் சொல்றேன். நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என்ன சொல்லி பிடிச்சுன்னு மல்லிகாக்கா இந்த மாதிரி பண்றேன்? நீ பண்றதெல்லாம் மட்டும் கரெக்டா? மல்லிகாக்கா ரொம்ப தப்பு பண்ணிடுச்சோ? பெரிய பத்தா, பார்த்து பேசி. மல்லிகாக்கா பண்ணதெல்லாம் உனக்கு தெரியாதா? முடியாம கிடந்தப்ப கூட மல்லிகாக்கா தான் உன்னை பார்த்துச்சு வச்சுச்சு எல்லாம் செஞ்சிச்சு. என் மாமியா ஒன்றும் வரல தெரிஞ்சு. இவே என்ன என்னே தேவையில்லாம இழுக்கிறான்? என் அன்பே, ஒழுங்கா இருந்துக்க. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கேன், என்ன இதுக்கு தேவையில்லாம இழுக்கிறேன்? இங்கே பாரு அன்பு, இப்போ என்னடி பண்ணணுங்கிற? இப்போ என்ன பண்ணணுங்கிற? ஆமாம், அவள் கிடக்குறா அத்தை. ஆமாம், அவள் அப்படியே நம்மளெல்லாம் பிடிக்காது, அவங்களத்தான் பிடிக்கும் இவங்களுக்கும். நான் அவகளை பிடிக்கும் இவகளை பிடிக்கும்லாம் நான் சொல்ல வரல. மல்லிகாக்கா பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் மல்லிகாக்கா ரொம்ப நல்லவங்க தான். அது யாருக்கு புரிய மாட்டேங்குது. பெரிய பத்தா, உனக்கும் சரி இந்த அறிவிக்கும் சரி புரியவே மாட்டேங்குது. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னே தெரியல. நீ நல்லா தானே இருந்த, உனக்கு என்ன வந்துச்சு? மல்லிகாக்காட்ட அந்த நகையை கொடுத்துட்டாங்களே, உனக்கு வருத்தமா? நமக்கு 2 கொடுக்கலன்னு சொல்லு. எனக்கு தெரியும் அந்த வருத்தம் தானே உனக்கு. ஏய், தேவையில்லாம பேசாத அன்பு.
எனக்கு என்னத்துக்குடி அந்த நகை வேணும்? இல்லை திடீர்னு அது பணக்காரங்களாயிருச்சு, திடீர்னு அதுக்கிட்ட நகை வந்துருச்சுன்னு இது வருது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ தான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அன்பு. சொல்லிட்டேன். ஆளை பாரு ஆளை. ஏ முல்ல, என்னடி உன் மருமக ஓவரா பேசிகிட்டு இருக்கா? நீயும் பார்த்துக்கிட்டு இருக்க. நான் என்ன ஒன்று சொல்கிறேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். அதுக்கேற்றாப்புல நாமளும் பேச முடியுமா என்ன? அட போ பெரியத்தை, அங்கிட்டு போ பெரியத்தையா. இப்படிலாம் பேச விட்டுலாம் வேடிக்கை பார்க்காத. அன்பு என்னடிங்கிறப்ப இப்போ வரவே கூடாது உன் வீட்டுக்கும். அங்கே அவளுக்கு தான் வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி அடிச்சாளுவ. எங்கன வந்தா எங்கனையும் வரக்கூடாதா? எனக்குன்னு அப்புறம் யாரடி இருக்கா? உனக்குன்னு எல்லாரும் இருக்காங்க தான். அவங்கள எப்படி வச்சுக்கணும், அவங்கள எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாம இருக்கு. அதை தெரிஞ்சுக்க முதல்ல, சரியா? யாரை வேணாலும் எப்படி வேணாலும் நினச்சிக்கோ. ஆனால் மல்லிகாக்காவை மட்டும் எதுவும் நினைக்காத. அதை புரிஞ்சுக்க பெரியப்பத்தா.